ஒரு சகோதரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வி என்னென்றால், பொதுவாக இஸ்லாமியர்கள் பெண்களுடைய உரிமைகள் பறிக்கிறார்கள், அவங்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிறார்கள். இந்த புர்கா, ஹிஜாப், பர்தா என்ற இந்த கருப்பு ஆடைகளை அவர்களுக்கு வழங்கி அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக எல்லாமே முடக்கம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதனால்தான் இந்த ஹிஜாப், பர்தா என்று அவர்களை வழங்கியிருக்கிறாங்க என்று ஒரு சகோதரி கேள்வி. பொதுவாக நாம் அல்லாஹ்வுடைய திருமறை இறைவேதத்திலே நாம் பார்க்கலாம், ஹிஜாப் என்ற கருப்பு ஆடைகள் தான் அணிந்து கொள்ள வேண்டும் என்று எங்குமே சொல்ல கிடையாது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியிலையும் நாம் பார்க்கலாம், கருப்பு ஆடைகள் தான் அணிந்து கொள்ள வேண்டும் என்று எங்குமே சொல்லப்படவில்லை. அப்ப இதுல இருந்து நமக்கு தெரிகிறது, எந்த நிறத்துல இருந்தாலும் நம்ம அந்த ஹிஜாப் என்ற ஆடைகளை அணிந்திடலாம். இப்ப இதுல இங்கே பெண்களுடைய உரிமைகள், பெண்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறது என்று நாம் தெளிவாக பார்க்கலாம். பொதுவாக ஆண்கள் பெண்களுக்கு வல்ல இறைவன் வித்தியாசமாக படைச்சிருக்கிறாங்க. இப்போ ஆண்கள் வெளியிலேருந்து வராங்க, வீட்டில் வந்தோட வெயிலுடைய தாக்கம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், சட்டையெல்லாம் கழட்டி பனியனோட உட்காடுறோம், பனியனோட சாப்பிட்றோம், பனியனோட எங்கே வேணாலும் நடமாட்டுறோம். சில நேரத்தில் அந்த பனியன் கூட கழட்டிடுறோம் வெயிலுடைய அதிகம் தாக்க காரணத்தினால். அதே மாதிரி விளையாட்டுக்கு போகும்போது டிஷர்ட்லேயோ ஷார்ட்ஸோடையோ நம்ம வெளியே போகிறோம். அதே மாதிரி பெண்கள் இருக்க முடியுமா? பெண்களுக்கு ஒரு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அல்லாஹ் அமைப்பு வேற மாதிரி படிச்சிருக்கான். அவர்களை பாதுகாப்பு செய்ய வேண்டும், தவறான பார்வை அவர்கள் மீது படக்கூடாது என்பதற்காக தான் ஹிஜாப் என்ற ஒரு ஆடை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முகம் தெரிய வேண்டும், கை தெரிய வேண்டும், அந்த அளவு தான் இந்த ஹிஜாப் என்ற ஆடை அவர்களுக்கு கட்டாயம் ஆக்கியிருக்கிறார், கட்டளையிட்டிருக்கிறார். அதே மாதிரி அது கருப்பு நிறத்தில் தான் இருக்க வேண்டும் என்று எங்குமே சொல்ல கிடையாது. இது முதல்ல நாம் விளங்க கொள்ள வேண்டும். அதே மாதிரி இதுல எங்கேயும் சுதந்திரம் பறிக்கிறதா என்று பார்த்தா, இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியுடைய மார்க்கத்திலே 1400 வருடத்துக்கு முன்பாக நீங்க எடுத்து பாருங்கள், சொத்து உரிமையில எப்படி ஆண்களுக்கு எந்த உரிமைகள் இருக்கிறது, அதே போலவே பெண்களுக்கு சரிசமமாக உரிமைகள் இருக்கிறது என்று 1400 வருடத்துக்கு முன்பாக இந்த சொத்து உரிமையில இஸ்லாம் அந்த சட்டத்தை வழங்குகிறது. பெண்களுக்கு தனிப்பட்ட உரிமை அவர்களுக்கு இருக்கிறது, ஆண்களுக்கு எந்த உரிமைகள் இருக்கு, அதே மாதிரி பெண்களுக்கு சரிசமமாக உரிமைகள் இருக்கிறது என்று இந்த மார்க்கம் நமக்கு உரிமைகளை வழங்கி இருக்கிறது. இந்தியா நாட்டில் எடுத்து பாருங்கள், 40 வருஷம் 50 வருஷம் பிறகுதான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இஸ்லாமிய மார்க்கத்துல 1400 வருடத்துக்கு முன்பாக ஆண்களுக்கு எந்த ஒரு சொத்துல உரிமை இருக்கிறதோ, பங்கு இருக்கிறதோ, அதே அளவு பெண்களுக்கு உரிமை இருக்கிறது என்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு உரிமை வழங்கி இருக்குது. இதுல இருந்து நாம் வழங்கலாம். அப்ப எங்க பெண்களுடைய உரிமை, பெண்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறதா என்று நாம் கொஞ்சம் தெளிவாக பார்க்க வேண்டும். அதே மாதிரி திருமணத்தை நீங்க எடுத்து பாருங்கள். திருமணத்துல அந்த காலத்துல ஒரு மாற்று சகோதரர்கள் குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு அல்லது ஒரு ஆணுக்கு திருமணம் என்றால் குடும்பம் பேசிக்கொள்வார்கள். இந்த குடும்பத்திலேயே பேசிக்குவாங்க. அந்த மாப்பிள்ளை என்ன செய்யறார், மாப்பிள்ளை எப்படி இருக்கார், அவருடைய குணங்கள் என்ன, அவர் எப்படிப்பட்டவர் என்ற எந்த ஒரு குணத்தையும் அவர்களுடைய முகமும் பார்க்காமல் அந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும். கல்யாணத்துக்கு பிறகுதான் தெரியும் அவர் குடிகாரோ, அவர் மோசமான ஆளு, அதுக்கு பிறகுதான் அந்த பெண்ணுக்கு தெரியும். ஆனா இஸ்லாத்துல அப்படி கிடையாது. ஒரு திருமணத்துக்கு முன்பாக பெண்ணுக்கு அந்த உரிமை இருக்கு, தன்னுடைய கணவரை பார்க்க வேண்டும். அதே மாதிரி ஒரு ஆணுக்கு அந்த பெண்ணை பார்க்க வேண்டும். எனக்கு வாழ்க்கை வாழக்கூடிய இந்த 2 பேர் தான், இவர்களுக்கு அந்த உரிமையை இந்த இஸ்லாமிய மார்க்கம் வழங்கியிருக்கு. நீங்கள் பார்த்து அவர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று ஒரு சட்டம் என்ன பண்ணுது, திருமணத்திற்காக முன்பாக இவர்களை பார்த்துக் கொள்ளலாம் என்று இஸ்லாமிய சட்டம் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது. அதே மாதிரி திருமணத்துல பாருங்க, பெண்களுக்கு கூடுதலாக ஒரு உரிமையை, ஒரு சிறப்பு அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது. என்ன சிறப்பு? மகர் தொகை. அந்த பெண்ணு எவ்வளவு மகர் தொகை வேணும் என்று கேட்டால் ஆண் கண்டிப்பாக கொடுத்த வேண்டும். பெண்ணுடைய உரிமை அந்த அளவு இருக்கிறது மார்க்கத்துல. இதே பாருங்க, வரதட்சணை, எவ்வளவு பெண்கள் அனாச்சாரங்கள் இந்த வரதட்சணையால எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை சீரழிக்கு போயிட்டே இருக்குது. ஆனா இஸ்லாம் மார்க்கம் என்ன பண்ணுது, அந்த திருமணத்திற்கு ஒப்பந்தம் அந்த பெண் என்ன செய்யறா, எனக்கு எத்தனை மகர் தொகை நீங்க கொடுங்கள், அல்ல தங்கம் கொடுங்கள் என்று அந்த பெண் மகர் தொகை கேட்டால் கண்டிப்பாக அந்த மகர் தொகை கொடுத்துதான் திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று ஆணுக்கு கட்டாயம் இருக்கும். அப்போதான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்து தான், வேற எந்த இதுவும் கிடையாது. 2 சாராரும் கையெழுத்து போடுவார்கள். எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, இவ்வளவு மகர் இவர் கொடுக்குறாரு, நான் ஒத்துக்கொள்கிறேன் திருமணத்திற்கு. அதே மாதிரி நானும் இந்த பெண்ணை நான் திருமணத்தை சொல்லுவேன், இவ்வளவு மகர் தொகை நான் கொடுக்குறேன், நானும் ஒத்துக்கொள்கிறேன் என்று கையெழுத்து போடுவார்கள். இதுதான் ஒப்பந்தம்.
இதுதான் இலகுவான ஒரு மார்க்கம். எப்படி அழகான ஒரு மார்க்கத்தை வழிகாட்டுது இருக்காங்க. இதுல எங்க பெண்களுடைய உரிமை பறிக்கிறதா, அவங்களுடைய சுதந்திரம் எங்கே பறிக்கப்படுகிறது நாம் தெளிவாக பார்க்கலாம். அப்ப இதுல இருந்து நமக்கு நல்லா தெளிவாக தெரிகிறது இது இஸ்லாமிய மார்க்கத்துல பெண்களுடைய உரிமை எந்த அளவு வழங்கி இருக்கிறது. அதே மாதிரி நீங்க விவாகரத்தில் பாருங்க, விவாகரத்துல ஆண்களுக்கு எந்த அளவு உரிமையை வழங்கி இருக்கிறது இந்த மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம். பெண்களுக்கு அந்த அளவு உரிமையை வழங்கி இருக்கிறது. ஆண்கள் என்னோட வாழ முடியாது, இது சரியில்லை, இவனுடைய நடத்தை சரியில்லை, அதனால் நான் தலாக்கு கொடுக்க வேண்டும்னா ஒரு 3 ஸ்டேஜ் தாண்டி பிறகுதான் அவனுக்கு தலாக்கு கிடைக்கும். ஆனா பெண்ணுக்கு அப்படி கிடையாது. கணவர் சரியில்லை, இவர் வேற பெண்ணோட தொடர்பு வச்சிருக்காரு, குடிச்சிட்டு வராரு, அடிக்கிறாரு, ரொம்ப சித்திரவதை செய்யறாரு, இவர் வாழ முடியாது, மோசமானவர், இவர்கிட்ட நான் வாழ முடியாதுன்னா பெண்ணுக்கு சராசரியாக உரிமை இருக்கிறது. நான் புலா வாங்குறேன் அப்படின்னா ஒரே ஸ்டேஜ்ல தான் புலா வாங்கிடலாம், விவாகரத்து வாங்கிடலாம். ஆனா இத்தனை பேர் இன்னைக்கு மாற்று மத கொள்கை சகோதரிகள் பாருங்கள், என்ன இருந்தாலும் கணவர் கூட தான் வாழ்க்கை வாழதாக வேண்டும். பூ கட்டிட்டு வேலை செய்யறாங்க பெண்கள், கூலிக்கு வேலை செய்யறாங்க, சாயங்காலம் கணவன் வந்துடுறாங்க, காசு கேட்ட குடிக்கிறதுக்கு காசு கேட்கலான்னா அடிக்கிறாங்க. ரோட்ல அடிக்கக்கூடியவர்கள் காட்சியெல்லாம் பார்த்தோம். அவ என்ன பண்ணுவாங்க, அந்த பெண்கள் இப்போ சம்பாதிக்கிறது 50 ரூபா 100 ரூபாவோ அந்த கணவர்களை கொடுக்குற முடியும். என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய தலைவிதி, இவனு கொண்டதான் நான் வாழ்க்கை வாழ வேண்டும், இதுதான் என்னுடைய தலையெழுத்து என்ன நினைச்சு அந்த பெண்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கை வாழக்கூடிய இருக்காங்க. ஆனா இஸ்லாத்துல அந்த மாதிரி இருக்கிறதா? கணவர் சரியில்லையா, கணவர் அவனுடைய தொடர்பு சரியில்லையா, குடும்பத்திற்காக செலவு செய்யலையா, பொருளாதாரம் கொடுக்கலையா, கள்ள உறவு வச்சிருக்கிறாங்க, வேற பெண்ணுடைய தொடர்பு வச்சிருக்கானா, அப்போ அந்த பெண்ணுக்கு சரியான உரிமை இருக்கு, விவாகரம் வாங்கிடலாம், புலா வாங்கிடலாம் என்று இந்த மார்க்கம் அவர்களுக்கு உரிமை வழங்கி இருக்கிறது. அதே மாதிரி பெண்கள் தன்னுடைய உடலை மறைத்து கொண்டால் பெண்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறதா, பெண்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறது என்றால் அப்படி நம்ம பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய முன்னாள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாருடைய ஆடைகள் நம்ம பார்க்கலாம். அவர்கள் இஸ்லாமியர்கள் எப்படி அந்த ஆடைகள் அணிந்து கொள்வார்கள், அதே மாதிரி முழுமையாக அணைத்துக் கொள்வார்கள். அதே ஆடைகள் ஃபுல்லா தலைக்கு மட்டும் பரதா மட்டும் அணிந்தார்களோ ஹிஜாப் பரதா மாதிரியே இருக்கும். ஃபுல்லா முழுமையாக அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அம்மையாரு முழுமையாக இஸ்லாமியர் பெண்கள் எப்படி அந்த ஆடைகள் அணிந்து கொள்வார்களே அதே மாதிரி தான் அவர்களும் புர்கா அணிந்து கொள்ள மாதிரி தன்னுடைய உடல் முழுமையாக மறைத்துக் கொள்வாங்க. அதே மாதிரி மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களும் ஆடையோட நிறம் தான் வேற, கலர் தான் வேற இருக்கும், கலர்தான் வித்தியாசம் இருக்கும். ஆனா அவர்களும் முழுமையாக தன்னுடைய உடல் முழுமையாக மறைத்துக் கொள்வாங்க. அப்ப இதுல அவங்க பெண்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறதா? மாநிலத்தோட முதலமைச்சரா இருக்கிறாங்க, அவங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறதா? ஏன் அது மாதிரி நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களே மதர் தெரீசா இந்த மாதிரி நிறைய கனிசாரி இதுக்கெல்லாம் இதே மாதிரி நிறைய சோசியல் ஆக்டிவிஸ்ட்ல இருக்கக்கூடிய பெண்மணிகளா இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆடைகள் எப்படி இருந்துச்சு? இதே போலதான் ஆடைகளை அவர்களே அணிந்து கொள்வார்கள். அப்ப இதுல எல்லாம் பெண்களுடைய உரிமை, பெண்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறதுல பார்க்க நம்ம இயலாது. அப்ப பொதுவாக நம்ம என்ன பார்க்க என்றால், ஏன் இந்த ஹிஜாப், ஏன் இந்த பர்தா, ஏன் இந்த புர்கா இஸ்லாமியர்கள் திணிக்கப்படுகிறது என்றால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. முக்கியமான காரணம் என்றால், இப்போ ஆட்சி செய்யும் பாஜக அரசு நம்முடைய சமுதாய பெண்களுடைய உரிமைகள் அவங்கள் முன்னேற்றத்தை தடை செய்ய வேண்டும் என்பதற்காக நிறைய சதி திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. பெண்கள் மேல் படிப்பு அவர்கள் படிக்கக்கூடாது, அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படி முடக்கம் செய்ய வேண்டும், பிஜி கோர்ஸ் அவங்களெல்லாம் படிக்கக்கூடாது என்பதற்காக தான் ஹிஜாப் என்ற ஒரு கருப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதை நாம் முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர்.